ஹலோ மக்களே 179 எபிசோட் எபிசோட் ஸ்டார்டிங்ல ஃபியூடல் லார்ட்ல உள்ள இடத்த மட்டும் காட்டுறாங்க. பார்த்தா ஊர்ல உள்ள அட்வைசர் எல்லாருமே அங்க வந்து அசம்பிள் ஆகி உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா ஊர்ல இவ்வளவு சம்பவம் நடந்துச்சுல அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு தான். ஏன்னா இந்த ஃபியூடல் லார்ட் தான் வந்து காசு கொடுக்கணும். உடனே இந்த ஃபியூடல் லார்ட் தான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் உங்க ஊர்ல நடந்த சம்பவம் பத்தி எங்களுக்கு தெரியும், அதுக்கு நாங்க காசு தரணும் அவங்களும் சொல்லிட்டாங்க. உடனே சொல்றாரு முதல்ல பட்ஜெட்டை பத்தி பார்ப்போம், அதுக்கப்புறம் எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க அவங்க. உடனே சொன்னா டான்ஸோ கத்து தான். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நியூ ஹொக்காகே வந்து செலக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு டான்ஸை கட்டுக்கிட்டு இருக்கான். உடனே சிக்காக்கு நினைக்காரு கடைசியில் அவன் வேலைக்கு அவன் வந்துட்டானான்னு சொல்லிட்டு ஃபியூடல் லார்டோட ஹெட் கேட்காரு, ஏன் சுனாடே சீக்கிரம் ரெக்கவரி ஆக மாட்டாரான்னு கேட்காரு. அவரு சுனாடேயோட ஸ்ட்ரென்த் மட்டும் யூஸ் பண்ணிட்டா, அதனால அவ கோமாக்கு போயிட்டா, அவ எப்ப ரெக்கவரி ஆகி வருவான் நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அட்வைசர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி அட்வைசர் சொல்ற அந்த ஊர் அழிஞ்சதுக்கு காரணமே லேடி சுனாடேன்னு முதல் கொண்டு சொல்லி விடுதாளுங்க அவளுக்கு. உனக்கு ஃபியூடல் லார்டுக்கு எப்பவுமே ஜிராயா மேலதான் ஒரு கண்ணு, அதுக்கடுத்து அழகா ஜிராயா வர வைக்கலாம்னு நான் நினைச்சேன், பார்த்தா ஜிராயா வைக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கணும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து யார வர வைக்கலாம்னு சொல்லிட்டு கேட்காரு அவரு. அப்ப அந்த சமயத்துல நான் வரலாமான்னு சொல்லிட்டு டான்ஸ சொல்ல வரான். உடனே அதுக்குள்ள வந்து சிக்காக்கு சொல்றாரு, நான் வந்து கக்காசி அட்டாக்கே வந்து வந்தா நல்லா இருக்கும் நினைக்கன்னு சொல்லிட்டாரு அவரு. டான்ஸோ டென்ஷன் ஆயிட்டாரு, இவன் என்னடா இந்த வேலையை பத்திரானு சொல்லிட்டு. உடனே ஃபியூடல் லார்ட் சொல்றாரு, ஆமா அவன் ஒயிட் ஃபேங்கோட பையன், அப்பனா அவங்க கூட நல்லா தான் இருப்பான்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறேன் அவன் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமா அவன் நல்லா பவர்ஃபுல்லான ஆளுதான், அவன் வந்தா நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கானு சொல்லிட்டு ஃபோர்த் வகையும் சின்ன பையன் தான் மினாட்டோ, அவன் வந்தா கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே அந்த அசிஸ்டன்ட் எல்லாம் கேட்காங்க கக்காசியோட வந்து மாஸ்டர் யாருன்னு கேட்காங்க. அதான் ஃபோர்த் வகை. அடு ஃபோர்த் ஹோக்காகேவா அப்படின்னா ஃபோர்த் வகையோட மாஸ்டர் வந்து ஜிராயா, ஜிராயோட மாஸ்டர் வந்து தேர்ட் ஹோக்காகே, அப்படின்னா கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹெட் லார்ட் சொல்லிட்டு இருக்காரு. உடனே அதுக்குள்ள டான்ஸோ உள்ள வந்துட்டான். அந்த தேர்ட் ஹோக்காகே பார்த்த வேலைனாலதான் நம்ம ஊரே இப்ப அழிஞ்சு போய் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா லேடிஸ் முன்னாடி வந்து தேர்ட் ஹோக்காகேயோட ஸ்டூடெண்ட் தானே, அதை கம்பேர் பண்ணி இப்படி பண்ணிட்டான் அவன். அது மாதிரி அக்காட்ஸ்கியோட லீடர் ஒருத்தன் நம்ம ஊரே அழிச்சான், அவனோட டீச்சர் யாரு, அது வந்து நம்ம ஜிராயா தான் சொல்றான் அவன். அதனாலதான் அவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றேன், எல்லாருமே பாவம் பார்ப்பாங்க, அதனால அவங்க எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க, அடுத்த ஹோக்காகே நான் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றான் அவன். எல்லாருமே பொறுத்து கையாலையில சாண்டி வில்லேஜ் நம்மளுக்கு வந்து பிட்ரே பண்ணானுங்க, துரோகம் பண்ணானுங்க, அதனால இனிமேல் பொறுத்துலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி அக்காட்ஸ்கி கூட போய் சாஸ்கியும் சேர்ந்துட்டான். அது கடைசியா வந்து இருக்கிறதே உச்சிகலாம் ஒருத்தன் தான், அவனும் ரோக் நிஞ்சாவை மாறிட்டான்னு சொல்லிட்டு. அதனால இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு வந்து திறமையான நிஞ்சா தான் ஒருத்த வேணும், எல்லாத்தையும் தெரிஞ்சவனா இருக்கணும், அதுக்கு தான் நான் வரேன்னு சொல்றான் அவன். உன்ன அசிஸ்டன்ட் எல்லாம் சொல்றாங்க எதுக்கு நம்ம டான்ஸோ வந்து இதுக்காண்டி அலாகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உடனே இந்த ஹெட்லார்டு சொல்லிட்டாரு, சரி டான்ஸோவே அடுத்து ஹொக்காகே இருக்கட்டும் சொல்லிட்டாரு அவர். டான்ஸோ நீ தான்டா சிக்ஸ்த் ஹொக்காகேன்னு சொன்னோன்னு ஷிக்காக்கு மிரண்டாரு, இப்படி நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லேடிஸ் உடனே கட்டுறாங்க. உடனே வந்து சக்குரா சொல்றா, இவங்க வந்து கட்சி பவர் அதிகமா யூஸ் பண்ணல, அவங்க பவரே அதிகமா கொடுத்தனால கோமாக்கு போயிட்டாங்க, இவங்க ரெக்கவரியாக எப்போ ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நருட்டோ அப்படி சுகமா நின்னுட்டு இருக்கான், லேடிஸ் உன்னோட இப்படி ஆகும் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சக்குரா வந்து தண்ணி மெத்த போயிட்டு அங்க இருந்து சக்குரா வாங்க கூட நானும் வரேன்னு சொல்லிட்டு நருட்டோ வளைஞ்சுக்கிட்டே போறான். சரி வான்னு சொல்லிட்டு, டேய் நருட்டோ என்கிட்ட வந்து இது உரசல் கரசலாம் வச்சு விட கூடாது, சும்மா தான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு. சரி நீ இவ்வளவுதானே என்னை கூட்டு போய் அதுவே போன்னு சொல்லிட்டு நருட்டோ சந்தோஷமா போய்கிட்டு இருக்கான். உன்னை கக்காசி அப்படி நருட்டோவே பாக்க, நருட்டோ நீ இந்த அளவுக்கு வளர்ந்து வருவான்னு நினைச்சு கூட பாக்கலான்னு சொல்லிட்டு அப்படி சின்ன வயசுல யோசிச்சு பாக்காரு, சின்ன வயசுல பண்ற சேட்டையல். உன்னை தேர்ட் ஹோக்காகே முதல்ல டீம்ஸ் அவனை சூஸ் பண்ணாலும் யோசிச்சு பார்க்காம அவன் சாஸ்கி, உச்சிகா, நருட்டோ, உசுமகி, சக்குரா, ஹருண் இவங்கெல்லாம் உன்னோட டீம் கக்காச்சி ஹட்டாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இன்னும் இருக்க முடிக்கிறது கக்காச்சியான்னு சொல்லிட்டு. உடனே வந்து பின்னாடி உள்ள ஜொனிலாம் சொல்றாங்க, கக்காச்சி இது வரைக்கும் எந்த கெண்ணியுமே பாஸ் பண்ணது கிடையாது, நருட்டோ வாழ்க்கையை சீரழிக்க பாக்குற தேர்ட் ஹோக்காகே அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச ஜொனிலாம் பேசுறானுங்க. அதுக்கப்புறம் டீம் 8 ஹினாட்டா, ஹியூகோ, கீபா, இனுசுகோ, ஷீனோ, அபுராமே இதுக்கு எல்லாமே ஹெட் வந்து குர்னே யூஹி, நீ தான் இனிமேல் இன்சார்ஜ், ஏன்னா இப்பத்துல இருந்து நீ ஜொன்னினா இருக்கல, அதனால நீ இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டீம் 10 பேரை சொல்ல போற, ஈனோ, யாமனக்கா, ஷிக்கமரு, நாரா, சோஜி, அக்கிமிச் இவங்க எல்லாருமே ஒரே டீம்னு சொல்லிட்டு ஆசுமோ சொர்டோபி தான் இவங்களுக்கு எல்லாம் இன்சார்ஜா இருக்குன்னு சொன்னோன்னு ஷிக்காக்கு சந்தோஷப்படுறாரு, ஒரு நல்ல ஜொன்னின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஷிக்காக்கு அப்படி பழசை யோசிச்சு பாக்காரு. ஆசுமா அவரும் சேர்ந்து வந்து செஸ் விளையாண்டாரு. ஒன்னாலாம் அந்த மேட்ச் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது ஷிக்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசுமா விளையாடிட்டு இருக்காரு. இனிமேல் என்னோட ஆட்டா பாரு அட்டாக்கிங்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஷிக்காக்கு மாசா பிளே பண்றாரு. என்னடா இதுக்கெல்லாம் டைம் அவுட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த கேமுக்கு டைம் அவுட் எல்லாம் கிடையாது, யோசிச்சு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஷிக்காக்கு சொல்றாரு, நான் சாதாரண சிப்பாய் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா நான் சாக்ரிஃபிஷியல் பீஸ் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒண்ணுமே புரியல ஷிக்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசுமா சொல்றாரு. நீங்க எல்லாம் வெளியே வேலை பார்க்க போய் தான் அந்த ஊருக்குள்ள நாங்க சந்தோஷமா இருக்கோம், அதைத்தான் சொல்ல வந்தான்னு சொல்றாரு ஷிக்காக்கு. இன்னும் ஷிக்காக்கு அதை பத்தி யோசிச்சு பாக்காரு, ஆசுமா எப்படி ஒரு நல்ல லீடரா இருப்பான். அதுக்கப்புறம் முதல்ல கக்காசி டீம்ல சேர போற அன்னைக்கு காட்டுறாங்க. உடனே நருட்டோ இருக்க வீட்டை வந்து கக்காசிட்ட வந்து தேர்ட் ஹோக்காகே காமிச்சிட்டு இருக்காரு, இங்கதான் வாழ்தானான்னு சொல்லிட்டு. உடனே பார்த்தாங்க ஒரு பால் இருக்கு, அந்த பால் டப்பா எடுத்து பாக்காரு, பார்த்தா ஆல்ரெடி எக்ஸ்பீரி ஆயிட்டு இதையே குடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. நருட்டோ வந்து ஒரு முட்டாள் தான், ஆனா அவனை நம்ம கரெக்டா கொண்டு போனோம்னா அவன் இந்த உலகத்தையே மிஞ்சித அளவுக்கு ஆயிரும்னு சொல்லிட்டு. அது மாதிரி சாஸ்கி, உச்சிகா உன்னோட டீம்ல இருக்கான், நீ தான் பார்த்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நீ ஃபோர்த் ஹோக்காகேயோட ஸ்டூடெண்ட், அது மாதிரி உன்ட ஷரிங்கன் பவர் வேற இருக்கு, இந்த 2 பேரே ஹேண்டில் பண்ணா ஒருத்தனால தான் முடியும், அதனாலதான் இவங்க 2
பவரையும் ஓண்ட தந்திருக்குன்னு சொல்லிட்டு உன்னை ஒபிட்டோவையும் மினாட்டையும் பழசெல்லாம் யோசிச்சு பார்க்க அவன். உன்னை கக்காச்சி சொல்றான், என்னோட பெர்சனல் ஃபீலிங் காண்டிலாம் அவங்களுக்கு எல்லாம் பார்த்துலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் அவன். உன்னோட வேலை நீ என்ன பார்க்கணும் அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. ஆளை குடிச்சிருக்கான், இவனுக்கு என்ன போதும் தெரியலன்னு சொல்லிட்டு கக்காச்சி பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கக்காச்சி கட்டுறாங்க. கிளாஸ்ல ஒரு எழுத்து போர்டு மாதிரி இருக்கு, அந்த போர்டுக்குள்ள ஓட்ட வழி ஓடி நாட்டோ என்னெல்லாம் பண்றான், அவனோட டீம் என்ன பண்றது பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நாட்டோ வந்து சக்கரவை பார்க்க, பார்த்தா சக்கரை வந்து சாஸ்கியை பாத்துக்கிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் இவன் வந்து சாஸ்கியை தானே பார்க்கான்னு சொல்லிட்டு டென்ஷன்ல பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா குதிச்சுட்டு முன்னாடி வரான். இவன் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு மூஞ்சா பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். சாஸ்கிட்ட தள்ளி போன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சடனா பின்னாடி இருந்து ஒருத்தன் தட்டி விட்டுனேன். ஸ்ட்ரைட்டா நாட்டோ போய் சாஸ்கி வயல போய் முத்தம் கொடுத்துட்டான். இதைத்தான் கக்காச்சி ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கான், என்னடா இப்பெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேர்ட் ஹோக்காகே பார்க்க ரெண்டு அட்வைசர் வந்திருக்காங்க. உடனே தேர்ட் ஹோக்கா கிட்ட பேசுறாங்க. அவங்க ஆல்ரெடி எல்லா டீமுக்கும் லீடர் அலாகேட் பண்ணிட்டீங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க. இப்போ நீ எங்க போனன்னு சொல்லிட்டு கேட்காங்க. நான் நருட்டோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தேன், அதான் கக்காச்சியை கூட்டு போயிட்டு வந்தேன்னு சொல்றாரு அவரு. நீ ஏன் இப்படி பண்ண, நருட்டோவையும் சாஸ்கியும் ஒரே டீம்ல போட்டிருக்க, இதுல கக்காச்சி கட்டாக்கே வர அவனுக்கு இன்சார்ஜா போட்டிருக்கன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் கக்காச்சி தான் கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அவரு. ஒன்னு அட்வைசர்லாம் சொல்றாங்க, நருட்டோலாம் இதுக்கு மிஷன் அனுப்ப போறா, அதெல்லாம் அனுப்பாத, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவன் உடம்புக்கு வெளியே வந்துட்டுனா அந்த ஊருக்கே பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அது மாதிரி வெளியூருக்காரங்க அம்மிட்டு வர நருட்டோ தான் டார்கெட் பண்ணுவானுங்க, அவனுக்கு கையில சிக்கிட்டானுங்கன்னா ஊருக்கே பெரிய ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அது நருட்டோவையும் சாஸ்கியும் ஒரே டீமா போட்டி ஒண்ணுமே புரியன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தவங்க பேசுறவங்க டான்ஸ் வெளிய இருந்து ஒட்டு கட்டுக்கிட்டு இருக்கான். உடனே வந்து டான்ஸ் யோசிச்சு பார்க்கான். ஒருவேளை இவன் வந்து இந்த சரிங்கனை யூஸ் பண்ணி நருட்டோ 9 டேல வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கானோ. இருசேன் உன்னோட ஐடியா உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் கிளாஸ் கட்டுறாங்க. இருக்க சென்சே வந்து டீம் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. நருட்டோ உசுமாக்கி, சக்குரா ஹருனோ, சாஸ்கி உச்சிகா அப்படின்னு சொன்னோன்னே ஆளாளுக்கு தலை தங்குது, ஆளாளுக்கு சந்தோஷப்படுறாங்க, டென்ஷனா வராங்க. நருட்டோ கேட்கான், சாஸ்கி மாதிரி ஒருத்தவங்க கூட என்னைய வந்து ஏன் சேர்க்கறீங்க, நான் வந்து ஒரு பிரில்லியன்டான நிஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டே இந்த கிளாஸ்ல லோவஸ்ட் மார்க் நீ தான்டா, அவன் தான்டா ஃபர்ஸ்ட் மார்க், அதனால தான்டா உங்க ரெண்டு ஒரே குரூப்ல போட்டு ரெண்டு பேரையும் சமமாக்கணும்னு சொல்றாரு அவரு. உன்னை இதெல்லாம் கேட்ட எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சாஸ்கி சொல்றான், டே லூசரு நீலாம் என் வழியில வராதன்னு சொல்லிட்டு. பார்த்தா இதையும் கக்காச்சின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா எப்ப பார்த்தாலும் இவனுக்கு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கான், இவனே எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கக்காச்சி போய் முதல் நாள் மீட் பண்ண போறாங்கல்ல, அந்த நாளை காட்டுறாங்க. உடனே கக்காச்சி ரெண்டு பெல்ல கையில வச்சுட்டு பழசை யோசிச்சு பார்க்கான் அவன். பார்த்தா ஒபிட்டோ சொன்னதை ஒபிட்டோ அப்ப சொல்லியிருக்கான், எவன் ஒருத்தன் ரூல்ஸை பிரேக் பண்றான் குப்பைக்கு சமம், எவன் ஒருத்தன் காமரடே விட்டுட்டு போறானோ அவன் குப்பைக்கும் கீழன்னு சொன்னதுல யோசிச்சு பார்க்கான் அவன். உடனே மினாட்டா சொன்னதை யோசிச்சு பார்க்கான், ஒரு காமெடிக்கு எது முக்கியம்னா டீம் ஒர்க் தான், அது இருந்தா தான் ஒரு மிஷனும் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கக்காச்சி வந்து சாஸ்கியை பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா சாஸ்கி சாப்பிட்டு இருக்கான். சடனா நருட்டோ வரான், சாஸ்கியை உள்ள இழுத்து போட்டு போறான். பார்த்தா சாஸ்கி தான் வெளியே வந்தான். பார்த்தா நருட்டோவால ஜெயிக்க முடியல போலுக்கு. சாஸ்கி வெளியே கூச்சி எங்கேயோ இருந்து போய்கிட்டு இருக்கான். உனக்கு கக்காச்சி வந்து அந்த ரூம் எட்டி பார்க்க நருட்டோ என்னடா ஆனான்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ள கிடக்கு சாஸ்கி. நருட்டோ மாதிரி அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான் அவன். அப்பனா சாஸ்கி உருவத்துல போனது நருட்டோ தானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சான் கக்காச்சி. அதுக்கப்புறம் சாஸ்கி வேஷத்துல போய் நருட்டோ போய் சக்குராட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். உடனே வந்து நருட்டோ பத்தி நீ என்ன நினைக்க சக்குரான்னு சொல்லிட்டு கேட்கான் அவன். நருட்டோ எனக்கு பார்த்தாலே பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் அவன் எரிச்சுதான் கிளப்பிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நருட்டோட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காவா. எனக்கு நருட்டோல முக்கியம் இல்ல சாஸ்கி, நீ தான் எனக்கு முக்கியம், நீ மட்டும் நீ அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க மாதிரிலாம் வாரா. பார்த்தா சடனா நருட்டோ வந்து வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிட்டு சக்குராக்கு நம்ம முத்தம் கொடுத்துடலாமா சாஸ்கி வேஷத்துன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கான் அவன். சக்குரா நான் அந்த வாரன்னு சொல்லிட்டு சாஸ்கி வயிற்ற பிடிச்சிட்டு அங்கிருந்து ஓடுதான். அதான் நம்ம நருட்டோ. நான் கக்காச்சி ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கான். அந்த காலையில ஒரு பாலை குடிச்சானே, அது எக்ஸ்பைரி டேட் ஆன பால், அதுதான் வயிற்ற கலக்கிட்டு போலுக்குன்னு சொல்லிட்டு உடனே நருட்டோ வேகமா போய் பாத்ரூம்ல போய் உட்கார்தான். அப்பாடா இப்பதான் ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரிஜினல் சாஸ்கி அங்கிருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கான். சாஸ்கி என்ன ஒரு மாதிரி ஆயிட்டு ஓடினிய, இப்போ வந்துட்டியா, சரி நம்ம திரும்பி பழையபடி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க வராவா. சரி நான் வந்த நேரத்துக்கு டைம் ஆயிடுச்சு, இப்ப நருட்டோ எங்கன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். நருட்டோ பத்தி எல்லாம் எதுக்கு பேச, நம்ம ரெண்டு ஒன்னா இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சக்குரா. உடனே வந்து சாஸ்கிட்ட சொல்றா, நருட்டோ பத்தி எல்லாம் பேசாத, அவன் சரியாவே வளர்க்கப்படல, ஏன்னா அவனுக்கு அப்பா அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்றா. அதெல்லாம் கேட்டோன்னே சாஸ்கிக்கு டென்ஷன் ஆயிட்டு, ஏன்னா அவனுக்கு அப்பா அம்மா இல்லன்னு சொன்னோடனே உடனே டென்ஷன் ஆயிட்டான். அவன் எப்பவுமே தனியா இருக்கனால அவனுக்கு மூலமா வேலை பார்க்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா சாஸ்கி சொல்றான், தனிமையா இருக்கிற வழியில அவனுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்தால எனக்கு எரிச்ச வரும்னு சொல்லிட்டு சாஸ்கிங்கிறது போய்கிட்டே இருக்கான். அவன் அப்பா அம்மா இல்லாத வழி உனக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல போயிட்டான் அவன். சடனா சக்குரா வருத்தமாயிட்டான். நம்மளும் வந்து நருட்டோவை பத்தி இப்படிதானே சொன்னோம், அப்ப அவனுக்கு இதே மாதிரி தான் மனசு வருத்தப்பட்டிருக்கும், அப்ப நம்மளும் நருட்டோ நல்லபடியா பேசணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காவா. உடனே நருட்டோ வேகமா ஓடி வரான். டேய் சாஸ்கி நீ எப்படா தப்பிச்சு வந்தன்னு சொல்லிட்டு. டே அதெல்லாம் சாதாரண ட்ரிக்கடா, அதெல்லாம் அசால்ட்டா தப்பிச்சுட்டு வந்தன்னு சொல்லிட்டு சாஸ்கி பேசிக்கிட்டு இருக்கான். போடா லூசர் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கி இருந்து தாண்டி போய்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் நருட்டோ அனலகத்துல வந்துட்டு சக்குரா பார்க்கான். பார்த்தா சக்குரா சோகமா இருக்கா. பார்த்தா ஆல்ரெடி சாஸ்கி திட்டிட்டு போனது கண்டிதான், அதான் அவன் சாதாரணமா திட்டிட்டு போயிருக்க மாட்டான், அது நருட்டோ கண்டிதான் அவன் திட்டிட்டு போயிருப்பான். நருட்டோ நினைச்சுக்கிட்டான் சக்குரா வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா, அப்ப சாஸ்கி தான் ஏதோ வேலையை பார்த்திருப்பான்னு சொல்லிட்டு சாஸ்கி பையில நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல இருக்கான். கக்காச்சி மேலந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த நருட்டோக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு டேய் சாஸ்கி நில்டான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து சாஸ்கிட்ட சண்டை போட வேண்டாம். நருட்டோ சக்குராட்ட என்னடா பேசின, உன் கதையை முடிக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அவன் ஒன்னால டிப்ரெஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே வந்து சாஸ்கி தலையை திருப்பான். டேய் சண்டை போட்டதே உனக்காண்டி தானடா சொல்லிட்டு பார்த்தா தூர போடா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கி பட் நடந்து போய்கிட்டு இருக்கான். உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரான். பார்த்தா நருட்டோ விட்டு தொழிச்சான். சக்குரா கண்டி உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஷேடக்லாம் ஜுட்ஸோ போட்டு வெளுக்க வரான். பார்த்தா அவன் அசால்ட்டா பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். சடனா என்னஞ்சிட்டா சாஸ்கியவே லாக் பண்ணிட்டான் நருட்டோ. உடனே உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு வேகம் வந்து அடிக்கலான்னு வரான். பார்த்தா சாஸ்கி தப்பிச்சுட்டு நருட்டோ உள்ள வந்துட்டான். நருட்டோ அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. டேய் நீ விட்டா தப்பிச்சன்னு சொல்லிட்டு சாஸ்கியை துரத்த ஆரம்பிச்சான் நருட்டோ. டேய் நீ என்ன எரிச்சுதான் கிளம்புன்னு சொல்லிட்டு சடனா சுருக்கியை வச்சு எல்லா ஷடக்களையும் உடச்சு எரியுதான் அவன். நான் என்னோட ட்ரம் கார்டை யூஸ் பண்ணி சாஸ்கி கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான போடுறான் நருட்டோ. சடனா
சடனா வந்து ஷடக்லான் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு சாஸ்கி பார்த்துட்டு இருக்கான். சடனா செக்ஸி ஜுட்ஸுவை போட்டு அட்டாக் பண்ணலான்னு வரான். பார்த்தா அதெல்லாம் மதிக்கவே மாட்டேதான் சாஸ்கி. அடிச்சு வீசுதான் அவனே. பார்த்தா பின்னாடி சுரிங்கெல்லாம் குத்திருச்சு. டே சாஸ்கி உன் கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் சக்குரா வேகமா வந்துட்டா. நாட்டோ நம்ம கிளாஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்பாடா சக்குரா வந்துட்டான்னு சொல்லிட்டு சக்குரா பின்னாடியே குதிச்சு போறான் அவன். உனக்கு கக்காச்சி பார்த்துட்டு இருக்கான். இவனுக்குள்ள ஒரு டீம் ஒர்க் இருக்காது போலுக்கு. சரி கண்டிப்பா உனக்கு பெல்ட் டெஸ்ட்ல தோக்க தான் போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். உன்னை அப்படியே சின்ன வயசு காலத்தை பார்க்கான். அதுக்கப்புறம் இப்பவும் பார்க்கான். நான் நினைச்சு கூட பார்க்கல இவனை இந்த அளவுக்கு வளர்ந்து வருவானுன்னு சொல்லிட்டு. உடனே அப்புறம் நினைச்சு பார்க்கான் சாஸ்கி இன்னும் ஒன்னே வந்தாண்டா நான் ஸ்டாப் பண்ணணும். அது மட்டும் போதும் நினைச்சு கொடுத்துட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்து. எஸ் யூ பாய்.